கோணத்தேர் முன்சாம் போட்டு ஓடி போயிச்சாமா. இதோட அது 4 பேருக்கு ஓடி போயிடுது. எப்படிடா 4 பேரு கூட ஓடி போய்க்குது, அவன் திருப்பி சேர்த்துக்கிறான். துட்டு வச்சு குத்துது இல்ல, அதான் கம்முனுக்குறான். ஓஹோ, அதான் ஊருக்கு மேல ஊரு கட்டுறான் அவன். டேய், ஊருக்கு கதை நம்மளுக்கு நேத்துக்க. அத பிஞ்சுக்கண்ண வரான் பாரு, அவன் புடியே. டேய் பிஞ்சுக்கண்ணா, ஏய் அப்படிலாம் கூப்பிட கூடாது. வேற எப்படிடா கூப்பிடணும்? பிஞ்சு கண்ணான்னு கூப்பிடணும். அது எப்படி இருக்குது? சரி பிஞ்சு கண்ணா, எங்க போற அவ்வளவு அவசரமா? என் வீட்டு அடமான வச்சு லோன் போட்டுக்கிறேன். வீட்டை அடமானம் வச்சியா? என்னடா கஷ்டம் பிஞ்சுக்கண்ணா? கஷ்டமே இருக்க கூடாதுன்னு தான் லோன் போட்டுக்கிறேன். சரி ஓகே, அதுக்கு என்னத்துக்கு பாஸ்டா போறான்? நீங்க வீட்டை செக் பண்றதுக்கு ஆபீஸ் எல்லாம் வர்றாங்க. ஆஹா, அப்ப செக் பண்ணிட்டாக்கா லோன் வந்துருமா? கண்டிப்பா வந்துடும். எவ்வளவு நாள் லோன் போட்டுக்கிற? 7500 ரூபாய். கரமம் பூச்சவன 7500 ரூபாய் லோனடா போட்டுக்கிற? ஆமாம்பா, என் வீட்டுக்கால தான் தருவாங்களாம். இந்த 7500 ரூபாய்க்கு வேற வெரிஃபிகேஷன் வேற வராங்களா? ஆமா, அவங்க பார்த்த பிறகுதான் லோன் தருவாங்களாம். சரிடா பிஞ்சுக்கண்ணா, லோன் வந்துட்டு பிறகு ஒரு 2000 ரூபாய் கொடு. ஆமாம்பா, நானும் அவனை 1000 ரூபாய் எடுத்துக்கிறான். கஷ்டப்பட்டு லோன் போறது நானு, நீங்க காசு கேட்பீங்களா? எப்பா காசு ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு காசு வரும்போது திருப்பி கொடுத்துடுறோம். நான் வேற உங்களை நம்பவே மாட்டேன். ஆபீஸ் வந்துருவாங்க, நான் போறேன். கொழுப்பு பாச்சாண்டா, சொல்ல கேட்காம போய் நகரம் பூசிக்க மாட்டியா? அதானே. டேய், எப்படியாவது அந்த ஆபீஸுக்கு தான் கூப்பிட்டு வருவான். அவனை ஒரு ஒய்ஃப் பண்ணி நினைக்க. டேய் 7500 ரூபா வாங்க போறான், அவனை போய் என்னடா பண்றது? அவன் 7500 ரூபாய் வாங்கட்டும், 70000 வாங்கட்டும், நம்ம கேட்டது 2000, அதுதான் தெரியல அவன். சரி பாத்துக்கலாம் விடு. டேய் வராங்கடா ஆபீஸர். நான் கொடுத்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கும். வீட்டு செக் பண்ணீங்க சார். அத நீ சொல்லாதப்பா, நாங்க வந்து செக் பண்றோம். என்ன பிஞ்சுக்கண்ணா, இவங்க தான் ஆபீஸரா? ஆமாப்பா, கூட்டின்னு போயிருக்கிறேன். என்னங்க சார் லோனா தரீங்க? ஆமாப்பா, சிடிவி பேங்க்ல இருந்து வரோம். இவர் மூஞ்சி பேங்க் ஆபீஸர் மாதிரி தெரியலையா? திருன்னு முடிக்கிறாரா? எனக்கு அப்பத்துல கண்ணு அந்த மாதிரி தாங்க. ஏய், ஆபீஸ்ல ஏன் கேள்வி கேக்குற? ஏமா கோவப்படுறா? எங்க வீட்டுக்கு லோன் வேணும்பா, அதனால தான் கேக்குறேன். என்ன வீடுங்க உங்க வீடு? சின்ன ஊர் பேர் மங்கலம், பெரிய ஊர் பேர் கோக்கிலாம். யோ, அந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் காசு தர்றது இல்லையா? பண வீட்டுக்கு தான் காசு தருவோம். அப்படியா? ஏம்பா, எந்த நம்பிக்கையில அவனுக்கு காசு தரீங்க? அவர் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தோம், அந்த நம்பிக்கையில தான் கொடுக்குறோம் லோன். வெறும் 7500 ரூபாய் கொடுத்துக்க, அங்க கூட அடிச்சியா? என்னது 7500? 7.5 லட்சம்பா. 7 லட்சமா? டேய் பிஞ்சுக்கண்ணா, வெறும் 7500 சொன்னியாடா? அது சொல்லும் போது சேவர் விட்டுட்டோம்பா. டேய், துட்டி போய் எப்படி கூறுவான் பாத்தியா? டேய் பிஞ்சுக்கண்ணா, 7 லட்சம் வாங்கி என்னடா பண்ண போறேன்? ஏம்பா பிஞ்சுக்கண்ணான்னு சொல்றீங்க? அவர் பேர் காத்தவராயன் போட்டுக்குது. அவர் ஊரு பேர் மாத்துவாருங்க, அதான் அவர் பழக்கமே. யோ, என்னையோ அவங்க அப்படி சொல்றாங்க? அவங்க போய் சொல்றாங்க சார். டேய் யார போய் நான் போய் சொல்றான்றா? இவன் தள்ள அடிக்கட்டுமா? என்னடா பேசுற பிஞ்சுக்கண்ணா? டேய், அவங்க ஒழுங்கா வீட்டை பார்த்துட்டு போவாங்க, நீங்க போங்கடா. பாத்தீங்களா சார், கோவப்படுத்த பிராடு நம்பர் 1 பிராடு. டேய், 1000 ரூபாய் குத்துறோம், கம்முன்னு போங்கடா. பாத்தீங்களா சார், 1000 ரூபாய் குத்துறேன், எதுவும் சொல்லாதேன்றாரு. ஓ, நீ செம்ம ஃப்ராடா? இரு, இப்பவே சார் கிட்ட சொல்றேன் நான். சார் எதுவும் சொல்லாதீங்க சார். கூட ஒரு 1000 ரூபாய் குத்துறேன் சார். லஞ்சம் கொடுக்குறியா எனக்கு? அப்ப நீ உண்மையிலே நீ ஃப்ராடு தான். இப்ப தெரிஞ்சுங்களா பிராடு தான்? சும்மாவே நிக்க வச்சுக்கிறீங்களா? அவரு என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் கண்காணிச்சு நல்லா கண்காணிச்சிங்க சார். அவன் செம்ம பிராடு, அவங்களாம் லோன் எல்லாம் கொடுக்காதீங்க. டேய், நான் லோன் வாங்க முடியாத வயிறு அடிக்குது. யாரும் ஏமாத்த கூடாதுடா, பொய் சொல்ல கூடாது. எல்லாத்தையும் நீ பண்றியா? சார், இவங்க சொல்றது எல்லாம் பொய். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டு பாருங்க. சார், இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் பேர் பொல்ல மாதிரி, அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் பேர் கேப் மாதிரி, தெரியுமா உங்களுக்கு? டேய், அந்த அண்டா குண்டா திருடன் அதெல்லாம் சொல்லவே இல்ல. டேய் அதெல்லாம் அவன் மூஞ்சி பார்த்தா தெரியாதா உங்களுக்கு? அவங்க கேனியா அவங்க? டேய், என்ன ஏரியா பாத்தீங்களா சார், ரவுடிசம் பண்றான், 10 பைசா தர மாட்டான். ஃபார்மை கிழிச்சு போடுறியா? லோனுக்கு என்ன பேங்க் பக்கம் வந்துடாது. ஆமா, நானும் பார்த்துட்டேன் அந்த ஃபார்மை சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஃபுல்லாக சீட்டிங் மல்ல மாதிரி தனம் பண்ணுறேன் நீங்க. நான் எதுவும் பண்ணல சார், அவனுக்கு தான் சார் பண்றாங்க. புரூஃப் இருக்குது, நீ தப்பிக்கவே முடியாது. நீ பேங்க்குக்கு வந்து நீ கொடுத்த ஃபார்ம் எல்லாம் வந்து வாங்கி போயிடு. பாப்பா, ஏய், என்னடா துள்ளிங்களா? ஏய், என் லோனை கட்டிக்கிறா பாவீங்களா? ஏய், பத்து நாட்டம் ஆடிக்கிறா. ஏய், என்னடா இப்படி பண்ணிட்டீங்க?